நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா ஹலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்றான் கம்பநாட்டாழ்வான். இந்த பிரம்மம் எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறது. ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற இந்த பிரம்மத்திற்கு ரொம்ப பிடிச்சது எதுவென்றால் விளையாடுவது. அது எப்படிப்பட்ட விளையாட்டுன்னா அலகிலா விளையாட்டு என்றான் கம்பன். இந்த அலகிலா விளையாட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படிப்பட்ட அலகிலா விளையாட்டு என்றால் அவனே இந்த பிரம்மத்தை இந்த லோகத்தை படைப்பான். அந்த படைத்த லோகத்தை அவனே ஆட்டி படைப்பான். ஆட்டி படைத்த அந்த உலகத்தை மீண்டும் அவனே விழுங்குவான். பிறகு உமிழ்வான். உமிழ்ந்த பின் அந்த லோகத்திலே அவன் அங்கும் இங்கும் ஓடி ஆடி விளையாடுவான். முடிந்தபோது தன் திருவடிகளாலே அளப்பான். இப்படி உமிழ்ந்தும் விழுங்கியும் இடந்தும் ஓடியும் அளந்தும் செய்கின்ற இந்த அலகிலா விளையாட்டிற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிற அவன் இந்த அலகிலா விளையாட்டை ஆடுவதை பார்த்து இந்த இரண்டு மாயத்தை ஆண்டாள் காட்டுகிறாள். ஒன்று, அவனை மாமாயன் மாயன் வைகுந்தன் என்று ஒரு இடத்திலே சொன்னவள். அவனுடைய சௌலோபியத்தை காட்டுகிற பொழுது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று சொன்னாள். ஆக இரண்டு வேறு நிலைகளே இருக்கக்கூடிய ஒன்று மாமாயம், இன்னொன்று மாயம் என்கின்ற இரு பெரும் விளையாட்டுக்களைத்தான் கம்பன் அழகாக சொன்னான் அலகிலா விளையாட்டு. இந்த இரு பெரும் விளையாட்டுக்களை குறிப்பிட வேண்டுமென்றால் இரண்டு இலைகளின் மூலமாக நாம் குறிப்பிடலாம். இரண்டு இலைகள் அதற்கு அடையாள சின்னமாக இருக்கிறது. ஒன்று பிரளயத்தோடே தொடர்புடையது, இன்னொன்று பூமியோடே தொடர்புடையது. ஒன்று ஞானத்தினுடைய அடையாளம், இன்னொன்று பக்தியினுடைய பரிமாணம். ஒன்று பகவானோடே சம்பந்தப்பட்டது, இன்னொன்று பிராட்டியோடே சம்பந்தப்பட்டது. ஒன்று அவனை பாரமாக தாங்குகிறது, இன்னொன்று அவனுக்கு ஹாரமாக இருக்கிறது. ஒன்று வேத ஸ்வரூபம், இன்னொன்று தோத்திர ரூபம். ஒன்று மரம், ஒன்று செடி, ஒன்று நிழல் தருவது, ஒன்று நிழலை சார்ந்து வாழ்வது. ஒன்று அவனுக்கு தொட்டிலாக இருப்பது, இன்னொன்று தொட்டியிலும் வளர்வது. ஒன்று பரமாத்மா, இன்னொன்று ஜீவாத்மா. ஆக இந்த இரண்டு இலைகள் இருவேறு நிலைகளாக இருந்து அந்த மாமாயத்தையும் மாயத்தையும் காட்டி கொடுக்கிறது. மார்க்கண்டேய மகரிஷி தபஸ் பண்ணுகிறார் சுபத்ரா நதி கரையிலே. இந்த மாய விளையாட்டை புரிந்து கொள்ளணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அது என்ன மாய விளையாட்டு, அது என்ன, அது பிரம்மம், அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்காம விடப்படாது அப்படின்னு தபஸ் பண்றார். அப்படி தபஸ் பண்ணுகிற பொழுது ஒரு நாள் அந்த சுபத்ரா நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அங்கே பார்த்தா ஒரு சின்ன இலை. அந்த இலையில ஏதோ ஒன்று அசைவது போல தெரிந்தது. அசைகிற மாதிரி இருக்கேன்னு கிட்ட போய் பார்ப்போன்னு போறார். பார்த்தா ஒரு குழந்தை ரூபமாக தெரிகிறது அந்த ஆள் இலையில். ஏதோ குழந்தை தூங்குற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா நல்ல கொரட்ட சத்தம், கொர்ரு கொர்ருன்னு கொரட்ட சத்தம் கேட்கறது. அட, இந்த ஒரு ஆளிலேயே ஒரு குழந்தை தூங்குற மாதிரி இருக்கு, கொரட்ட சத்தம் கேட்கறதேன்னு மார்க்கண்டேய மகரிஷி அப்படி கிட்ட போய் பார்க்க போறார். சட்டுன்னு காணாம போயிட்டார். அவருக்கு ஒண்ணுமே புரியல, நான் எங்க இருக்கோன்னே தெரியல. தலை குப்புற விழுந்தார், உருண்டார், பிறண்டார். பார்த்தா ஒரு பெரிய ஜலப்பிரவாகம். அந்த ஜலப்பிரவாகத்தில் எல்லா உயிரினங்களும் அடித்துக்கொண்டு ஓடுகிறது. உத்து பார்த்தா ஒரு இடத்துல அவர் ஒரு வீடு மாதிரி தெரியுது. பார்த்தா அவருடைய குடில், அவருடைய ஆசிரமே உருண்டு பிறண்டு இந்த ஜலப்பிரவாகத்தில் ஓடுகிறது. உத்து பார்க்கிறார், அதுல யாரோ அவரை மாதிரியே ஒரு தெரிகிறார். பார்த்தா அவரே தெரிகிறார். அவரே உருண்டு பிறண்டு அந்த ஜலப்பிரவாகத்திலே அந்த பிரளய காலத்திலே அவர் இருக்கிறார். அவருக்கு ஒண்ணுமே புரியல. பகவானே, இது எனக்கு என்ன லீலை, இது எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறார். அடுத்த நிமிஷம் தொப்புன்னு வந்து வெளில விழறார். அப்போதான் தெரிஞ்சுது அவருக்கு, மார்க்கண்டேய மகரிஷியை தன்னுடைய ஒரு மூக்கினுடைய சுவாசத்தினாலே உள்ளிழுத்து கொண்ட பெருமான்
தன்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த பிரளய சுரூபத்தை அவனுக்கு காட்டி மீண்டும் இன்னொரு துளை வழியாக மார்க்கண்டேய மகரிஷியை வெளில விட்டு ஒரு க்ஷண நேரத்தில் அந்த மாயத்தை காட்டினார். அரண்டு போனார் மார்க்கண்டேய மகரிஷி. இப்படிப்பட்ட பிரம்மமா இது? இந்த பிரம்மத்தை நான் எப்படி அடைய போறேன்? அதுக்கு நான் இங்க தபஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். இந்த பிரம்மத்தை சென்று சேர்வதற்கான வழி எதுன்னு யோசிக்கிறார். அப்பதான் அவருக்கு தோன்றுகிறது, கூர்மாவதாரத்திலே பெருமாள் அந்த அலைகடலை கடைந்த பொழுது அதிலே தோன்றிய பல வஸ்துக்கள், அதுல பிராட்டி தோன்றுகிறாள். பெருமான் அந்த பிராட்டியை எடுத்து தன்னுடைய மார்பிலே சேர்த்துக் கொள்ளுகிறான். காமதேனு வருகிறது, கல்பகர விருட்சம் வருகிறது, பெருமானுடைய பாஞ்சசன்யம் வருகிறது. இப்படி பல உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது துளசி தேவியும் வருகிறாள். அப்படி வந்த துளசி தேவி பெருமானே நீ என்னை ஏத்துக்கணும்னு கேட்கிறா. பெருமான் சொல்றான், அப்படி இல்லை, இந்த பிராட்டியை தவிர இந்த மார்பிலை என்னால் வேறு யாரையும் தாங்க முடியாது என்பதனாலே நீ என்னை சேர்ந்த ஒரு பக்தியினாலே நீ ஒரு செடியாக மாறி நீ எங்கெல்லாம் வாசம் செய்கிறாயோ அங்கே எல்லாம் லக்ஷ்மி வாசம் செய்வாள். லக்ஷ்மி வாசம் செய்தால் நானும் அங்கே வாசம் செய்வேன் என்று அவளுக்கு வரத்தை தருகிறார். இந்த வரத்தை ஏற்றுக்கொண்ட துளசி தேவி பாரத தேசத்தின் முழுக்க சுற்றி திரிகிறாள். காவிரி கரையோரம் வந்து தன்னுடைய அகண்ட கேசத்தை பிரித்து செடியாக மாறி அங்கே தபம் செய்கிறாள். இது மார்க்கண்டேய மகரிஷிக்கு தெரிந்து இந்த காவிரி கரையோரமா தேடிக்கொண்டு வருகிறார். அந்த துளசி வனம் அவர் கண்ணிலே படுகிறது. அந்த துளசி வனத்திலே இருந்து கொண்டு தபஸ் பண்றார். அந்த தபஸ் பண்ற காலத்தில் திடீர்னு ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்கிறது. போய் பார்க்கிறார், முள்ளமா போய் பார்க்கிறார். பார்த்தா பரவாயில்ல, இந்த வாட்டி ஒரு பெண் குழந்தை பூமியில் இருந்து கிடைத்ததாலே அந்த குழந்தைக்கு பூமான்னு பேர் வைத்தார். பொண்ணுக்கு வயசாச்சு, கல்யாணம் பண்ணணும். சரி, கல்யாண வயசு அந்த பொண்ணுக்கு என்ன பண்றது, அக்கம் பக்கத்துல எல்லாம் சொன்னார். ஒரு நாளைக்கு ஒரு வயசான ஒருவர் வந்தார், ஒரு முதியவர் வந்து, சுவாமி உங்களுடைய பொண்ணுக்கு நீங்க வரம் தேடுறாளாமே. ஆமா, வரம் தேடின்னு இருக்கேன். ஒரு பையன் இருக்கான். அப்படியா? பையன் என்ன பண்றான்? பையன் நல்லா படிச்சிருக்கானா? படிச்சிருக்கான். பையனுக்கு ஏதாவது பழக்க வழக்கங்கள் எப்படின்னா, ரொம்ப நல்ல பையன், எப்பயாவது தேவைப்பட்டா பொய் சொல்லுவான். அதை தவிர அவன்கிட்ட வேற எந்த கட்ட வழக்கமும் கிடையாது. பிரமாதம் போங்கோ, அந்த பையனுக்கே என் பொண்ணை கொடுத்தேன்னு சொன்னார், வாக்கு கொடுத்தார். சரி, பையன் எங்க வராம, எங்க அப்பா நீங்க வந்திருக்கே அப்படின்னார். நான் அப்பன்தான், ஆனா அப்பனும் நானே, கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் நானேன்னார். அதிர்ந்து போனார் மார்க்கண்டேய மகரிஷி. அவருக்கு பயங்கர ஷாக். ஏடா, அது 16 வயசு பொண்ணுக்கு போய் இந்த மாதிரி ஒரு 45-50 வயசுல இருக்கக்கூடிய ஒருவனை போய் கல்யாணம் பண்ணிக்க கொடுக்கறதாவது? இல்லை, நீங்க வாக்கு கொடுத்துட்டால் எனக்கு தான் நீங்க பொண்ணை கொடுக்கணும்னார். என்ன சொன்னாலும் அவர் கேட்கற மாதிரி தெரியல. சரி, ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கதை சொல்லி அவர் அமுச்சிடலாம். என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவளுக்கு குழம்புல உப்பு போட தெரியாது, காஃபிக்கு சக்கரை போட தெரியாதுன்னு. அதெல்லாம் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த காலத்துல யார் பொம்பளாட்டி சமைக்கிறா? ஆம்பளை தானே சமைக்கிறான். நானே சமைச்சுக்கிறேன். அவளுக்கு உப்பு போட தெரியாது, எனக்கு கவலை இல்லை, நானே உப்பு போட்டு சமைச்சுக்கிறேன். எனக்கு உப்பே வேண்டாம். அவ எனக்கு சமையல் பண்ணி கொடுத்தா அது கையில சாப்பிட்டாலே எனக்கு அமிர்தம் மாதிரி இருக்கும், வேண்டாம் அப்படிங்கிறார். எப்படி இவரை சமாளிக்கிறதுன்னு தெரியல. அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, அம்மா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்கிறாரே, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே, நீயே அதுக்கு ஒரு வழியை சொல்லேன்னு கேட்டா, ஐயோ இந்த வயசான நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா. மார்க்கண்டேய மகரிஷிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பக்கம் வாக்கு கொடுத்துட்டோம், ஒரு தடவை பொண்ணு இப்படி சொல்றா. யோசிக்கிறார், தடுமாறுகிறார். அந்த ஒரு க்ஷண நேரத்தில் அந்த தடுமாற்றத்தில் அந்த முதியவரும் அந்த இளம் பெண்ணாகிய பூமாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்களாம். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோன்னாலியா கம்பன். அந்த காட்சியை அவர்கள் ஒருவரும் இருவரும் செய்து கொண்டார்கள். அந்த க்ஷண நேரத்திலே அவருக்கு அந்த தியானத்திலே தோன்றியது, மகரிஷிக்கு வந்தது வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் சர்வேஸ்வரனான மகாவிஷ்ணு இந்த ரூபத்தில் வந்திருக்கான்னு தெரிஞ்சுது. அப்பொழுதுதான் இத்தனை நாளாக நமக்கு பெண்ணா வளர்த்தது வேறு யாருமே இல்லை, பிராட்டியாகிய லக்ஷ்மி பூமி தேவி அம்சமாக பிறந்திருக்கிறாள்னு அவருக்கு தெரிஞ்சது. இதுதான் அவருடைய சௌலபியம், வாத்சல்யம்ங்கிறது. ஆக இறங்கி வந்தவன் கேட்டான், என்னுடைய மாமாய விளையாட்டை எல்லாம் பார்த்த, அந்த மாமாய விளையாட்டோட ஒரு பெரிய விளையாட்டு என்ன, உண்மையே எனக்கு நான் மாமா ஆக்கிக்கிறேன்னா. சரி, மாமா ஆக்கிட்டேன்னா நீ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் தனியால கஷ்டப்படுவேன்னு. முதலில் மாமனார் வீட்டில் பர்மனண்டா செட்டில் ஆன ஒரே ஆள் யாருன்னா நம்ம பெருமாள் தான். பர்மனண்டா சொன்னான், நான் எங்கேயும் போல, சுவாமி உங்க கூடவே இருக்கேன், உங்க பொண்ணு கூடவே இருக்கேன், நீங்களே இருங்கோ, என்ன முடிஞ்சா நீங்களும் சேர்ந்து சமைப்போம், எல்லாருக்கும் போடுவோம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுன்னா.
அங்கேயே தங்கிக் கொண்டான். அந்த இடத்திற்கு மார்க்கண்டேய க்ஷேத்திரம்னு பேரு. அங்கே பறந்து விரிந்து துளசி தன்னுடைய இலைகளை பரப்பி வைத்ததாலே அதற்கு துளசி வனம்னு பேரு. அவன் தன்னை அப்பனாக வயதானவனாக வந்ததனாலே அந்த அப்பனுக்கு ஒப்பிலா அப்பன்னு பேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவன் மாமாய ரூபனாக வந்தானோ, எவன் அகண்ட பிரம்மமாக வந்தானோ, அவன் சாதாரண சௌலபியனாக வந்ததற்கு காரணம் ஒன்று, எவன் ஆலிலையை காட்டினானோ அவனே துளசி தேவியை தேடி வந்தான்னா. இந்த 2 இலைகள் 2 மாயங்களை காட்டியது. இதைத்தான் ஆண்டாள் பார்த்தாள். எங்க பார்த்தா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்த்தா. அவளே துளசியினுடைய வம்சமாக பிறந்தவள், அம்சமாக பிறந்தவள். பெரியாழ்வார் எடுத்து வளர்க்கிறார், பார்க்கிறா. அட வடபத்ர சாயினுடைய சன்னதியிலே தான் அவள் தினம் பெருமாளை பார்க்கிறா. வடபத்திரம் என்றால் என்ன? வடம் என்றால் மரம் என்று பொருள், பத்திரம் என்றால் இலை, சாய் என்றால் அதிலே அமர்ந்து கொண்டிருப்பவன், சாய்ந்து கொண்டிருப்பவன். வடபத்ர சாய் என்றால் ஆலியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான்னு பொருள். அவனை பார்க்கிறாள். நித்தம் நித்தம் அவனை பார்க்கிற போது அவளுக்கு அந்த பிரம்மத்தினுடைய சூக்ஷமும் புரிய துவங்குகிறது. மாலை மணிவண்ணா மாழ்கி நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கெட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முறுவன என்றெல்லாம் பாடிக்கொண்டு ஆலின் நிலையாய் அருளையலோ எம்பாவாய்ன்னு அவனிடத்திலே கெஞ்சினாள். இந்த ஆலின் நிலையாய் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு சொல்லாட்சி. ஆலின் இலையாய் என்றால் என்ன பொருள்னா, நமக்கு சாதாரணமாக பார்க்கிற போது அந்த ஆலிலை மேலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் என்பது பொருள். அது ஒரு பொருள். இன்னொன்று, அந்த ஆலை இலை மேல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானாகவே அவனே இருக்கிறான், அந்த ஆலம் இலையாகவும் அவனே இருக்கிறான் என்கிற உட்பொருளை வைத்தாள். ஆலின் இலையாய் என்று அவனை அழைத்தாள். இதுல 3வது ஒரு தாத்பரியம் என்னவென்றால், அவள் அந்த கண்ணபிரானாகவும் ஆலிலை கண்ணனாகவும் இருந்தான், அவனே ஆலிலையாகவும் இருந்தான்றது விசேஷம் இல்லை. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், எப்படி சுவாமி அகண்ட ஒரு பிரளயம் ஏற்படுகிறது, இந்த அகண்ட பிரளயத்தில் எல்லாம் அடித்துக்கொண்டு போகிறது, இப்படி அடித்துக்கொண்டு எல்லாம் போகும்போது ஒரே ஒரு ஆலையில அப்படியே மிதக்குமா, அந்த ஆலை இலையில அந்த கிருஷ்ணன் படுத்து கொண்டிருப்பானான், இதெல்லாம் நமக்கு நம்புற மாதிரி தெரியலையேன்னு தோணும். ஏன்னா நமக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சியில எப்பொழுதுமே மெஞ்ஞானத்தை கேள்வி கேட்கிற பகுத்தறிவு வந்துதான் நம்ம நினைச்சுப்போம், நமக்கு கேட்க தோணும். இது நமக்கு மட்டும் இல்ல, இது பொய்கை ஆழ்வாருக்கு தோன்றியது. எப்படி சுவாமி புரியலையே எனக்கு, எப்படி அந்த ஆலையில மேல அப்படி நிக்கிறது என்று கேட்கிறார். பாலன் தனதுருவாய் 7 உலகுண்டு ஆலிலையின் மேல் நின்று நீ வளர்ந்தது மெய் என்பர், ஆள் அன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோலை சூழ் குன்றெடுத்தாய் சொல்லுன்னு கேட்டார். பெருமானே நீ எனக்கு வழக்கம் சொல்லு, மரியாதையா சொல்லு, எப்படி அந்த ஆலையில அங்க மிதக்கிறதுன்ற அந்த தாத்பரியத்தை சொல்லணும்னு கேட்டார். பெருமாள் நஞ்சியர் இதற்கு விளக்கம் கேட்கறதுக்கு பெருமாள்கிட்ட போறார். திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாள்கிட்ட கேட்கிற போது நம்பெருமாள் அதுக்கு சிரிச்சு கொண்டே சொன்னானா, கேள்வியிலேயே பதில் இருக்கு பார்த்துக்கோன், குன்றெடுத்தாய் சொல்லுன்னு சொன்னேனோ இல்லையோ, அப்போ அந்த குன்றை நான் எடுத்தேன், அந்த குன்றை எடுக்கிற போது அங்க இருக்கக்கூடிய ஆயர்குடி பெருமக்களை எல்லாம் காப்பாற்றினேன், வாஸ்தவம். அப்போ எது காப்பாற்றியது, அந்த கல்மாரியிலிருந்து எது காப்பாற்றியதுன்னா அந்த கோவர்தனகிரி காப்பாற்றியதுங்கிறோம். ஆனா அந்த கோவர்தனகிரி கீழே யார் நின்றிருந்தான்? கிருஷ்ணனும் இருந்தான், அவனுக்கும் அந்த கல்மாரியிலிருந்து ஒரு தடுப்பு கிடைச்சது. ஆனால் அந்த கோவர்தனகிரியை யார் தாங்கினான்? நான் தன் ஒற்றை விரலாலே எம்பெருமான் கோவிந்தன் தாங்கினான். ஆக அந்த கோவர்தனகிரியை தாங்கினவன் நானாகவே இருப்பதனாலே அந்த ஆலம் இலையையும் நானேதான் தாங்குகிறேன் என்கிற தாத்பரியத்தை காமிச்சான். நமக்கு இப்படி சொன்னா கூட நமக்கெல்லாம் ஏற்பாக தோணாது. ஏன்னா அந்த பிரம்மத்தை புரிந்து கொள்ள சூக்ஷமும் ரொம்ப கஷ்டம். நம்ம சொல்றோம் இல்லையா, சோலார் சிஸ்டம்னு படிக்கிறோம். சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். சூரியன் இருக்கிறது, அதை சுற்றி 9 கோள்கள் சுற்றுகின்றன. புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், வியாழன் இப்படிலாம் சொல்லி கொண்டு போகிறோம். இந்த 9 கோள்கள் சுற்றுகின்றன. அது ஒரு நீள்வட்ட பாதையிலே சுற்றுகிறது, வட்டப்பாதை கிடையாது, நீள்வட்ட பாதையிலே சுற்றுகிறது. நினைச்சு பாருங்க, பூமி சுத்துறது தன்னைத்தான் ஒரு முறை சுற்றிக் கொள்வதற்கு 24 மணி நேரம் ஒரு நாள் கணக்கு. அதுவே அந்த சூரியனை சுற்றுவதற்கு 365 நாட்கள் கணக்குன்னு இருக்கு. கோடானு கோடி ஆண்டுகளாக அந்த பூமியும் சூரியனும் மற்ற கோள்களும் எதை கொண்டு கட்டுப்பட்டு அந்த அந்த ரேகையிலேயே சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தா அதுக்கு காரணம் வேற யாருமே இல்லை, அந்த பிரம்மம் தான்.
நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள் பூமி தன்னுடைய அந்த நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் அப்படி நவுறதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு நாள் கணக்கு புரியாது, நம்ம காலம்பரம் இருக்கோமா சாயங்காலம் இருக்குமா தெரியாது, நம்ம இங்கே உட்காந்துருக்கோமா வடக்க பார்த்துருக்கோமா தெற்க பார்த்துருக்கோமா தெரியாது. இத்தனை மாயங்களும் ஒரு க்ஷண நேரத்தில் நிகழும். ஆனால் கோடானு கோடி ஆண்டுகளாக இந்த சூரிய குடும்பம், இது ஒரே ஒரு சூரிய குடும்பம்ங்கிறான். ஆனால் விஞ்ஞானத்திலே பார்க்கிற போது இந்த மாதிரி எத்தனையோ சோலார் சிஸ்டம் கேலக்சியில இருக்கு, அந்த அண்ட பிரபஞ்சத்திலே இருக்கிறதுங்கிறான். அந்த அண்ட பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கோள்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதை இயக்குபவன் பிரம்மமாகிய மகாவிஷ்ணுவை தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த மகாவிஷ்ணு இயக்குகிறான் என்பதைத்தான் ரொம்ப சாதாரண ஒரு ஆலம் இலையிலே பகவான் காட்டினான். இது அவனுடைய மாய விளையாட்டினுடைய ஒரு சின்ன உதாரணம். ஆண்டாளுக்கு அந்த பிரம்மத்தோட ஐக்கியமாகணுங்கிற ஆசை வந்துடுத்து. ஏன்னா அவள் மார்க்கண்டேய மகரிஷி எங்க பார்த்தால் வடபத்ரசாருடைய சந்நிதியில பார்த்துட்டா. அங்கே உள்ள அந்த சந்நிதியில எல்லா ரிஷிகளும் இருக்கிறார்கள், மார்க்கண்டேய மகரிஷி இருக்கிறார். அந்த காட்சியை அவள் கண்ணால பார்க்கிறா, அவளுக்கு ஆசை வந்துடுத்து. பெருமானை எப்படியாவது அந்த பிரம்மத்தோட ஐக்கியமாகணுங்கிற ஆசை வந்துடுத்து. எப்படி அடையிறது? மார்க்கண்டேய மகரிஷிக்கு எப்படி தன்னுடைய சௌலபியத்தாலே காட்டினானோ அதே சௌலபியம் என்கின்ற அந்த மார்க்கத்தை அவள் எடுத்துக்கொண்டாள். அதுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு சின்ன கதை, நமக்கு தெரிந்த கதை. நாரத முனிவர் சத்யபாமாவை பார்க்க வருகிறார். பார்க்க எப்பவும் கிருஷ்ணன் கூடவே தானே இருக்கணும், அப்படின்னா நீ அதற்கு ஒரு சிறு பூஜை பண்ணு, அதுக்கு பிறகு எனக்கு ஒரு தானம் பண்ணுன்னு கேட்கிறார். சத்யபாமா சரி என்று சொல்லுகிறாள், பூஜை செய்கிறாள். தானமாக எனக்கு கண்ண பரமாத்மாவே கொடுக்கணும்னு அவ கேட்கிறா. சரின்னு சத்யபாமா கொடுத்துட்றா. கூட்டு கொண்டு கிருஷ்ணனை கூட்டுன்னு அவர் கிளம்பிட்டார் நாரதர். அதிர்ந்து போனால் சத்யபாமா, ஐயோ நீ மாதிரி கூட்டுன்னு போயிட்டால, இதுக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். சரி உனக்கு கிருஷ்ணனுக்கு பதிலாக என்ன உனக்கு கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி எடைக்கு எடை நான் தரேன்னா. இந்த எடைக்கு எடை தர கான்செப்டை அந்த காலத்தில் கொண்டு வந்தவ அவதான். கிருஷ்ணனை ஒரு தட்டில் உட்கார வச்சா. உட்கார வச்சு இருக்கக்கூடிய சொர்ணங்களை எல்லாம் தங்க கட்டிகளெல்லாம் அள்ளி அள்ளி இன்னொரு தட்டில் வச்சா. நவுறவே இல்லை. இந்த செய்தி ருக்மணிக்கு போனது. ருக்மணி பிராட்டி வந்தாள். பிராட்டி வருகிற பொழுது பெருமான் சிரித்து கொண்டு அம்மாட்டுக்கு உட்காண்டிருந்தான் ஒரு தட்டில் ஹாயா. பிராட்டியை பார்த்து தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஹாரமாக இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் அவன் திருவடியில் அப்படி பட்டு கொண்டு உரசி கொண்டிருந்தது. கண் காட்டி இந்த திருத்துழாய் எடுத்து அந்த பக்கம் வையின்னு கண்ணால ஒரு ஜாடை காட்டினான். ருக்மணி பிராட்டி எடுத்து அந்த ஒரு இதழை எடுத்து அந்த தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சொர்ணங்களையும் கீழே தள்ளிட்டான். எல்லா சொர்ணங்களையும் கீழே தள்ளிட்டு இந்த ஒற்றை துளசி இலையை அந்த பக்கம் வைத்தால் பெருமானுடைய தட்டு மேலே போனது. இந்த துலாபார கதை ரொம்ப நமக்கு சாதாரணமாக தெரிந்த கதை. இதுல என்ன ஒரு அற்புதமான தாத்பரியம் என்றால், இதை சத்யபாமா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. காரணம் என்னவென்றால், அவள் போன பிறவியிலே இந்த ஒற்றை துளசியை பெருமானுக்கு சமர்ப்பித்து பூஜை செய்து குணவதி என்கின்ற பெயரிலே பிறந்து அவனையே மணாளனாக அடைய வேண்டும் என்று அடுத்த பிறப்பிலே சத்யபாமாவா பிறந்தவர். அதனால அவளுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இது என்னாலதான் நிகழ்ந்ததுன்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் ருக்மணி பிராட்டி என்ன நினைத்தாலாம், இல்லை நான் தானே எடுத்து அந்த ஒற்றை இதழை வச்சேன், அதனால என்னுடைய பக்தி உயர்ந்ததுன்னு அவன் நினைச்சாலாம். ஆனால் பெருமாள் உள்ளுக்குள்ளே சிரித்து கொண்டான். இது ரெண்டும் கிடையாது. காரணம் என்னவென்றால், அன்றொரு நாள் நான் அடலை களைகிற பொழுது அந்த துளசி பிராட்டிக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். எப்பொழுது எல்லாம் உன்னுடைய ஒற்றை பத்திரத்தை வைத்துக்கொண்டு என்னை வணங்குகிறார்களோ அந்த பத்திரத்திற்கு கொடுக்கிற மரியாதையை கொடுத்து நான் உன்னுடைய பக்தியை ஏற்றுக்கொள்வேன். அவனுக்கு அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தான். அந்த வாக்கை காப்பாற்றும்படியாக எம்பெருமான் தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த ஒற்றை துளசி இலையை உயர்த்தி காட்டினான். அப்போ துளசி தேவி மகிழ்ந்தாள். அவளுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம். இதோட தாத்பரியம் என்னவென்றால், அன்றைக்கு அலைகடலை கடைந்த பொழுது பெருமானிடத்திலே போய் கேட்கிறா, எனக்கு பிராட்டிக்கு கொடுக்கிற அந்த நிலையை எனக்கு தரணும்னு கேட்கிறா. பெருமாள் முடியாதுங்கிறார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அதை செய்தாராம். பிராட்டி மூலமாகவே செய்தான் பெருமாள். என்னன்னா, அங்க வச்ச தங்க கட்டிங்கிறது என்ன? அத்தனையும் ஸ்வர்ணம். ஸ்வர்ணம்ங்கிறது யாரு? லக்ஷ்மி பிராட்டி. அது ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வரங்களை எல்லாம் அவளே கீழே தள்ளிவிட்டு இந்த ஒற்றை இலையை வைக்கிற பொழுது காட்டினான் பெருமான். இந்த லக்ஷ்மி பிராட்டியை விட எனக்கு துளசி தேவி உயர்ந்த வழங்குகிற அந்த பக்தியினுடைய மேன்மையை சாதாரணமாக அந்த மாய விளையாட்டை பெருமான் காட்டினான். ஆனா எல்லாரும் நினைச்சுண்டா, சத்யபாமா ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டா,
கிருஷ்ணர் ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டார், துளசி தேவி ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டா, ருக்மணி ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டான்னா இது சாதாரணமான அவன் நிலைத்திய ஒரு மாமாய விளையாட்டில் ஒரு பகுதி.